Hello students, welcome to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு இயற்பியல் 11th standard physics first midterm test முதல் இடைப்பருவ தேர்வு அதில் 2 marks 2 மதிப்பெண் வினாவிடைகளில் வரக்கூடிய compulsory questions கட்டாய வினாக்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். இதில் பல மாவட்டங்களில் கேட்கப்பட்ட முதலிடை பருவ தேர்வு வினாத்தாள்களிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கட்டாய வினாக்களின் தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது ஆங்கிலம் மற்றும் தமிழ் 2 மொழிகளிலுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. So both Tamil and English medium students can make use of it. Question number 1. Check the correctness of the equation v squared is equal to u squared plus 2as using dimensional analysis method. v squared is equal to u squared plus 2as என்ற சமன்பாட்டை பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியானதா என கண்டறிக. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். vனா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி அல்லது இறுதி திசைவேகம், u இனிஷியல் வெலாசிட்டி ஆர் ஆரம்ப திசைவேகம், 2as ஏனா என்ன? ஆக்சலரேஷன் முடுக்கம், எஸ்னா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது இடப்பெயர்ச்சி. இப்போ திசைவேகம் அதுக்குரிய டைமென்ஷனல் ஃபார்முலா பரிமாண வாய்ப்பாடு என்ன? lt பவர் -1 டு த பவர் ஆஃப் 2. அதே போல் இங்கேயும் திசைவேகம் வெலாசிட்டிக்குரியது எழுதிட்டோம், டு த பவர் ஆஃப் 2 பிளஸ் 2. இந்த நம்பருக்கு என்ன கிடையாது, பரிமாணம் கிடையாது, அதனால அதை விட்டுறோம். அடுத்து ஏனா என்ன? முடுக்கம், ஆக்சலரேஷன், அதுக்குரிய பரிமாண வாய்ப்பாடு எழுதியாச்சு. அடுத்து எஸ்ன்றது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சினா ஒரு வகையான நீளம் தான், ஸோ எல். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எல் ஸ்கொயர் -1 into 2 -2, அதே போல இங்க L ஸ்கொயர் -1 into 2 -2 பிளஸ் L into L ஸ்கொயர் T பவர் -2. இப்ப இந்த சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி இருக்கு? ஒரே பரிமாணங்கள் அல்லது ஒத்த பரிமாணங்களை கொண்டுள்ளதால் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? Hence the equation is dimensionally correct. எனவே இச்சமன்பாடு பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரி. இது தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்துக்காக கொடுக்கப்பட்டதுனால அந்தந்த மீடியம்காரங்க அதற்குரிய அந்த வேர்டிங்கை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 5.7 ± 0.1 சென்டிமீட்டர் மற்றும் 3.4 ± 0.2 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பை பிழை எல்லையுடன் கணக்கிடுக. அதாவது அந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியாவை எரர் லிமிட்ஸோட கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா பரப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ 5.7 × 3.4 19.38 கிடைக்குது. இதை ரவுண்ட் ஆஃப் த நம்பர்ஸ் முழுமைப்படுத்துகிறோம். அப்போ இது 5க்கு மேலே இருக்கிறனால ஒன்றை கூட்டிக்கிட்டு அந்த 8 விட்டுடலாம். ஸோ ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குது. இப்போ பரப்பு கண்டுபிடிச்சாச்சு ஏ. அடுத்து இந்த பிழையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா ஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் பிளஸ் டெல்டா பி பை பி. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டெல்டா ஏவை அப்படியே வச்சுட்டு இந்த ஏ இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை ஆயிடுது, பெருக்கல் ஆயிடுது. அப்போ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த டெல்டா எல்ன்றது அந்த நம்ம சமன்பாட்டில் பார்த்தோம், அந்த பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு அந்த பிழை எரரோடைய லிமிட் கொடுத்துருந்தாங்களா, அதுதான் அந்த டெல்டா எல். அதே போல் டெல்டா பின்றது என்னது? அந்த அகலம் பிரெத்துக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருந்தாங்க, பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு, அதுதான் என்னது? இந்த 0.2 பை லென்த்து தெரியும் 5.7, பிரெத்து தெரியும் 3.4 இன்ட்டு ஏரியா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 19.4. இதை போட்டுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா ரெண்டுமே ஒரே டெசிமல் தான் இருக்குது, டெசிமல் பாயிண்ட் இருக்கனால 1 அந்த புள்ளியை எடுத்துடலாம், 1/57. அதே மாதிரி இங்கேயும் ஒரே டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. அப்போ 2/34 எழுதிக்கிறோம். இந்த பக்கம் 19.4. இப்போ 1 57ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த நம்பர் வருது, 2 34ஆல் டிவைட் பண்ணால் இந்த நம்பர் வருது, இன்ட்டு இது எழுதிக்கிறோம். இப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணால் இந்த நம்பர் வருது, இன்ட்டு திஸ் ஒன். அப்போ ஃபைனலாக நமக்கு 1.48022 கிடைக்குது. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 1.44 அடுத்து என்ன இருக்கு? 8 மோர் தென் 5, 5 விட அதிகமாக இருக்கனால ஒன்றை கூட்டிக்கிறோம், மற்றதெல்லாம் விட்டுலாம். ஸோ 1.5. அப்போ ஏரியா வித் எரர் லிமிட்
அப்போ ஏரியா வித் எரர் லிமிட், தமிழில் பிழை எல்லையுடன் கூடிய பரப்புனா ஏ இஸ் ஈக்குவல் போட்டு அந்த பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல 19.4, அதை எழுதிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு இந்த 1.5 எழுதி சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதணும். இதுதான் இதற்குரிய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், from a point on the ground the top of a tree is seen to have an angle of elevation 45 degree. The distance between the tree and the point is 50 meter. Calculate the height of the tree. இப்போ தரையில் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சியானது 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் தோன்றுகிறது. மரத்திற்கும் அப்புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் 50 மீட்டர் எனில் மரத்தின் உயரத்தை காண்க. இப்போ இடைப்பட்ட தொலைவு, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், 50 மீட்டர், அதாவது டிஸ்டன்ஸ். ஆங்கிள் தீட்டா 45 டிகிரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஹைட், உயரம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேன் தீட்டா. இதான் ரொம்ப முக்கியம், இதான் அந்த ஃபார்முலா. எக்ஸ் வந்து 50 இன்ட்டு டேன் 45. இப்போ நமக்கு தெரியும் டேன் 45 டிகிரிக்கு மதிப்பு என்னன்னா 1. அப்போ 50 இன்ட்டு 1 50 தான் வரும். அப்போ ஹைட், உயரம் வந்து என்னது 50 மீட்டர். நவ் two vectors a vector and b vector are given in the component form as a vector is equal to 5 I cap plus 7 j cap minus 4 k cap and b vector is equal to 6 I cap plus 3 j cap plus 2 k cap. Find a vector plus b vector and a vector minus b vector. இப்போ ரெண்டு வெக்டர்களும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, இங்கே பி வெக்டார் கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டாரும் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், இது ரெண்டையும் நம்ம இப்போ என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார், ஏ வெக்டாருக்குரிய காம்பனண்ட் எழுதிக்கிட்டாச்சு, பிளஸ் பி வெக்டாருக்குரியதை எழுதிக்கிட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஐ கேப்புக்குரிய நம்பர் என்னது 5, இங்கே ஐ கேப்புக்குரிய நம்பர் என்னது 6. அப்போ 5 + 6 காமனாக ஐ வெக்டார்னு எழுதிக்கிட்டோம். ப்ளஸ் 7 + 3 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் மைனஸ் 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? +2 இருக்குது. அதை அப்படியே ப்ராக்கெட்குள்ளே எழுதி காமனாக கே கேப்னு எழுதிக்கிறோம். இப்போ 5 + 6 11 ஐ கேப் ப்ளஸ் 7 + 3 10 ஜே கேப். இங்கே -4லேருந்து 2 போச்சுன்னா -2 கே கேப். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 11 ஐ கேப் ப்ளஸ் 10 ஜே கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 கே கேப். இதுதான் என்னது? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இப்போ அதே போல் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், இந்த ஏ வெக்டார் எழுதியாச்சு, அதுக்குரிய காம்பனண்ட்டை மைனஸ் அந்த பி வெக்டாருக்குரியதை எழுதிட்டோம். அடுத்து 5 - 6 காமனாக ஐ கேப் ப்ளஸ் 7 + 3 அப்படின்னு இங்கே இருக்குது. ஆனால் இங்கே மைனஸ்ன்றனால 7 - 3 ஜே கேப் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? -4 இருக்குது, -2 காமனாக கே கேப் போட்டுக்கிறோம். இப்போ -6ல் 5 போச்சுன்னா -1 ஐ கேப், 7ல் 3 போச்சுன்னா 4 ஜே கேப், -2 -4 ரெண்டையும் கூட்டினா -6 ஜே கேப். அடுத்த ஸ்டெப்பில் பொதுவாக 1 முன்னால் எழுதுறது வழக்கம் இல்லை, அதனால -ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6 கே கேப். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 5, கன்சிடர் 2 trains A and B moving along parallel tracks with the same velocity in the same direction. Let the velocity of each train be 50 km/h due east. Calculate the relative velocities of the trains. இப்போ ஏ மற்றும் பி என்ற 2 ரயில் வண்டிகள் இணையான ரயில் பாதையில் ஒன்றுக்கு ஒன்று பேரலான அந்த ட்ராக்ல ஒரே திசையில் கிழக்கு நோக்கி 50 km/h என்ற திசை வேகத்தில் செல்கின்றன. ரயில் வண்டிகளின் சார்பு திசை வேகங்களை காண்க. இப்போ இந்த 2 ட்ரெயினோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அதாவது சார்பு திசை வேகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு, தமிழ்லையும் கொடுத்துருக்கு. அந்தந்த மீடியம்காரங்க அவங்களுக்குரியதை எடுத்துக்கோங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ரயில் வண்டி ஏயை பொறுத்து ரயில் வண்டி பியின் சார்பு திசை வேகம், அதாவது ஏயை பொறுத்து பியின் திசை வேகம், அதனால விபிஏன்னு எழுதுறோம். இஸ் ஈக்குவல் டு முதல் பி இருக்கனால விபி மைனஸ் விஏ. இப்போ இதனுடைய திசைவேகம் என்னது? 50 km/h மைனஸ் இதோடையதும் சேம் தான். அப்போ மறுபடியும் 50 km/h. இப்போ 50லேருந்து 50 கழிச்சோம்னா என்னது? 0 km/h. இதுதான் இதனுடைய சார்பு திசைவேகம், அதாவது
ரயில் வண்டி ஏயை பொறுத்து பியின் திசை வேகம். சிமிலர்லி இதே போலவே ரயில் வண்டி பியை பொறுத்து ஏயின் திசை வேகம் என்னவா தான் இருக்கும், 0 km/h தான் இருக்கும். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? Thus, each train will appear to be at rest with respect to the other. இப்போ ரெண்டுக்குமே சார்பு திசை வேகங்கள், அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0வா இருக்கனால ஒரு ட்ரெயின்ல இருந்து மற்றொரு ட்ரெயினை பார்த்தா அது நிற்கிறது போல இருக்கும், அந்த ட்ரெயின்ல இருந்து இந்த ட்ரெயினை பார்த்தா இதுவும் மூவ் ஆகாம நிற்கிறது போலயே தான் தோன்றும். அப்ப எனவே இரு ரயில் வண்டியும் ஒன்று மற்றொன்றை பொறுத்து ஓய்வு நிலையில் இருப்பது போன்று தோன்றும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். Two vectors are given as r vector is equal to 2i cap plus 3j cap plus 5k cap and f vector is equal to 3i cap minus 2j cap plus 4k cap. Find the resultant vector tau cap is equal to tau vector is equal to r vector into f vector. இப்போ இங்க கொடுக்கப்பட்ட வெக்டர் r கொடுத்திருக்கிறாங்க மற்றும் f வெக்டர் கொடுத்திருக்கிறாங்க. இவற்றின் தொகுபயன் வெக்டர், அதாவது tau வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இன்டு எஃப் வெக்டரை காணுங்க. இப்போ கிராஸ் வந்தனால இது என்னது, கிராஸ் ப்ராடக்ட் அல்லது குறுக்கு பெருக்கம் அல்லது வெக்டர் பெருக்கம் அல்லது வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இது ரெண்டுக்கும் வெக்டர். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? tau வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். இதை ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதிக்கணும். இங்கே அந்த 3 யூனிட் வெக்டர்ஸ், 3 அலகு வெக்டர்களையும் வரிசையாக எழுதிக்கிறோம், ஐ கேப், ஜே கேப், கே கேப். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த ஆர் வெக்டாரில் உள்ள அந்த ஐ காம்பனன்ட், ஜே காம்பனன்ட், கே காம்பனன்ட் 2, 3, 5 எழுதியாச்சு. அடுத்து எஃப் வெக்டாரில் உள்ள காம்பனன்ட் ஐ காம்பனன்ட், ஜே காம்பனன்ட், கே காம்பனண்ட்டை எழுதியாச்சு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டவு வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐ கேப்புக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த காலம் இதை மறைச்சிக்கிட்டு இந்த ரோவை மறைச்சிட்டு மீதம் என்ன இருக்குது, இது இருக்குது 3, 5 minus 2, 4 இருக்கு. இதை கிராஸ் ப்ராடக்டாக எழுதணும். 3 4s are 12 மைனஸ் 2 5s are 10. ஆனால் என்ன 10 -10. அப்போ 3 4s are 12 எழுதி மைனஸ் பண்ணி மறுபடியும் என்ன வருது, -10 வருது. அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதி ஐ கேப்னு எழுதுகிறோம். அடுத்து ப்ளஸ், இப்போ ஜே காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த காலமை மறைச்சிக்கிட்டு மேலே உள்ள காலமை மறைச்சிக்கிட்டா இதுவும் மிச்சம் இருக்கும். அப்போ இதில் இங்கே மட்டும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 4s are அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் 3 5s are மாற்றி பண்ணுறோம். 3 5s are 15 மைனஸ் அதுக்கப்புறம் 2 4s are 8ன்னு எழுதி ஜே கேப்னு எழுதுகிறோம். ப்ளஸ் அடுத்து கே காம்பனன்ட், இந்த காலமை மறைச்சிக்கோங்க, இந்த காலமை மறைச்சிக்கோங்க. அப்போ 2 2s are 4, என்ன 2 இன்ட்டு -2, ஸோ -4 மைனஸ் 3 3s are 9 கே கேப்னு எழுதிக்கிறோம். இப்போ 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எழுதியாச்சு. 15ல் 8 போச்சுன்னா 7 எழுதியாச்சு. -4ஐயும் -9ஐயும் ஆட் பண்ணால் -13 ஜே கேப் எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 12 + 10 என்னது 22 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -13 கே கேப் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இங்கே பை மிஸ்டேக்காக மேலே வெக்டர் சிம்பிள் போட விடுபட்டுருச்சு, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து 7th கொஸ்டின். an iron ball is falling from a height of 10 meter. Find the time taken by the iron ball to reach the ground. 10 மீட்டர் உயரத்தில் இருந்து இரும்பு பந்து விழுகிறது. இரும்பு பந்து தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கணக்கிடு. இப்போ இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலாவே இருக்குது, அதாவது டைம் பீரியட். அந்த ஃபார்முலா என்னென்னா கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. இங்கே இந்த பை போட மறந்தாச்சு, போட்டுக்கோங்க 2h/g. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 இன்ட்டு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்கு 10 பை இந்த g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 தான். ஆனால் நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு வச்சுக்கலாம். அப்போ 10ன்னு வச்சோம்னா இந்த 10 மட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு நமக்கு வேல்யூ தெரியும் 1.414 செகண்ட்ஸ். அவ்வளோதான் டைம் பீரியட். இப்போ நோட் குறிப்பு, ஜியினுடைய மதிப்பு 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான்.
அது அப்ராக்சிமேட்டாக தோராயமாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சம் முடிஞ்சிருச்சு.